அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன். ஜனவரி மாதத்தில் உணர்ச்சி தெளிவையும் ஆன்மீக வளர்ச்சியையும் தாங்கள் காண்பீர்கள். தொழில் ரீதியாக உங்களின் படைப்பாற்றல் பிரகாசிக்கும். இதன் மூலம் தொழிலில் நல்ல பலனை பெறுவீர்கள். நிதி உள்ளுணர்வு வலுப்பெறும். உறவுகளை பொறுத்தவரை இம்மாதம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்க யோகா தியானம் போன்றவற்றில் தாங்கள் ஈடுபடுதல் வேண்டும். மீனராசினருக்கு ராசியில் சனி, 7 சனியில் ஜென்ம சனி, 4 குரு வக்கிரம், 6ஆம் இடத்தில் கேது சாதகமாக இருக்கிறார். விரய ராசியில் ராகு, 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். குடும்பத்தை பொறுத்தவரை 7 சனி என்பதால் கணவன் மனைவி இடையே சில நேரங்களில் சிறு சிறு உரசல்கள் வரலாம். வார்த்தைகளில் கவனம் வேண்டும், நிதானம் வேண்டும். ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து குரு பயிற்சியான பிறகு சிறப்பினை பெறுவீர்கள், நன்மை பெறுவீர்கள். கடகத்தில் அமரும் குரு 9ஆம் பார்வையாக மீனராசியை பார்க்கிறார். அங்கிருக்கும் சனி பகவானை பார்ப்பதால் நன்மைகள் நடந்தேறும். அதுவரை பொறுமையாக இருத்தல் வேண்டும். ஆரோக்கியத்தில் முதுகு வலி, மூட்டு வலி, கால் வலி வரலாம். கவனம் தேவை. வீட்டில் உள்ள மூத்தோர்களுக்கு நோய் நொடிகள் வரலாம். சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்திப்பது நல்லது. உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்தல் வேண்டும். அதனால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவற்றை ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம். பார்ட்னர்ஸ் நன்கு ஒத்துழைப்பர். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையில் தற்சமயம் சாதகம். 10ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைப்பதால் அரசியல் துறையில் தங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். புகழ் பெறுவீர். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். கலைத்துறை பொறுத்தவரை நன்மைதான். பண வரவுகள் உண்டாகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடுகள், வெளி மாநிலங்களுக்கு சென்று வரலாம். ஐடி, பத்திரிகை துறை அன்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டாகும். வேலை இழந்தோருக்கு வேலை கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு கம்பெனிகளிலிருந்து அழைப்புகள் வரலாம். பத்திரிகை துறையில் நன்றாக புகழ் பெறுவேர். மாணவர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஆக மீன ராசியினர் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வியாழக்கிழமை பாபா கோயிலுக்கு சென்று வாருங்கள். பாபாவினுடைய ஸ்ரீ சாய் சத் சரிதம் புத்தகத்தினை வாங்கி படியுங்கள். அபிராமி அந்தாதியில் உள்ள 5வது பாடல் பொருந்திய முப்புரை செப்புரை என்ற 5வது பாடலை பாடுங்கள். உங்களுடைய மனக்கவலைகள் அனைத்தும் தீரும். மனநோய் அகல 27வது பாடல் அபிராமி அந்தாதியில் பாராயணம் செய்யுங்கள். உடைத்தனை வஞ்ச பிறவியை என்ற பாடலை பாடுங்கள். திருமணமாகாத பெண்களுக்கு, கன்னிகைகளுக்கு நல்ல வரன் அமைய, திருமணம் அமைய அபிராமி அந்தாதியில் உள்ள 17வது பாடல் அதிசயமான வலி உடையாள் என்ற பாடலை பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.